இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இதுவரையிலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் சொல்லி பாடுவோம், அவரை உயர்த்துவோம். கரங்களை தட்டலாமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க, உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சேர்ந்து நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை. கரங்களை அசைத்து கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது அவருடைய கிருபை, அவருடைய எல்லா இன்னல்கள் துன்பங்களை நீக்கியது அவருடைய கிருபை. இந்த கிருபைக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, we praise you Lord. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. சொல்லுங்க, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டினது உங்க கிருபை. கிருபை. கரங்களை உயர்த்தி எஸ் கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். எஸ் லார்ட். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நான் வாழ்வதும் அவருடைய கிருபையால், நான் நிற்பது அவருடைய கிருபையே. எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? Oh, we thank you Lord. We give you the glory Lord Jesus. சேர்ந்து நான் வாழ்வது உம் கிருபையே, நான் நிற்பது உம் கிருபையே. வாழ்வது உம் கிருபையே, நிற்பது உம் கிருபையே. வாழ்வது உம் கிருபையே, நிற்பது
கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. இரண்டு கரங்களை உயர்த்தி அந்த கிருபையை கொண்டாடுவோம். கிருபை 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 கிருபை. கரங்களை நன்றாக தட்டி இந்த தேவ கிருபையை நாம் கொண்டாடுவோம். நம்மை நிறுத்தி வைப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. இதுவரையிலும் வழி நடத்தி வந்தது அவருடைய சுத்த கிருபையே. உன்னை குணமாக்கினது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. எத்தனை அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம். கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு எவ்வளவாய் இருக்கிறது. எத்தனை நன்மைகளை நான் நினைத்து சொல்லுவேன் ஆண்டவரே. நன்மைகளை நினைச்சா எண்ணி முடியாத நன்மைகள், அதிசயங்கள் அவர் நமக்காய் செய்திருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அதை எத்தனை சாட்சிகளை கேட்டேன். இன்னும் கேட்காத சாட்சிகள் நிறைய இருக்கு. கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை நமக்காய் செய்திருக்கிறார். நன்மைகளை பெற்ற நாம் நன்றியோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாடல் அப்படியாய் சொல்லுகிறது. நன்றி ஆண்டவரே, எனக்கு எத்தனை நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. We praise you Jesus. தேவையோடு கூட இருந்த நேரத்தில் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். We thank you Lord. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாடலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உணர்ந்து சொல்லலாமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல் உடைய பலத்தால் இடை கட்டினீரே ஆண்டவரே. தேவையோடு நம்ம நோக்கி பார்த்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் இறங்கி பதில் கொடுத்தாரே. நன்றி ஆண்டவரே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், உம் பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆம் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி
பிடித்து கண்மணி போல் இதுவரையிலும் நடத்தினாரே, உன்னை இனிமேலும் வழி நடத்துவார். விசுவாசமா சொல்லி பாடுகிறவருக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். We thank you, Jesus. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த இரண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை நன்றாக தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு நன்மைகள் எத்தனை எத்தனை, நம்முடைய கரங்களினால் நம்ம இதுவரையிலும் காத்த தேவன் அவர். எத்தனை பேரால சொல்ல முடியும், என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இதுவரையிலும் காத்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் நமக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அன்பான கரங்கள், காக்கும் கரங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, காக்கும் கரங்கள் உனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காக்கும் கரங்கள் நம்மோடு கூட இருக்கிற கரங்களாக இருக்கு, நம்மை தேற்றுகிற ஒரு கரங்கள். நன்றி ஆண்டவரே. Oh, we praise you, Jesus. எத்தனை பேர் அது சந்தோஷமா இருக்கு, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு, அவர் ஒருவரையே நான் நம்புவேன். அவர் தான் நம்மை காக்க வல்லவர். மனுஷனை நம்பி இல்லை, தேவனை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கரம் என்னோடு இருக்கிறது. கரங்களை தட்டி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். Can you all sing it out with all your heart? Oh, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு,
காத்திருப்போர் யாவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் உன்னை ஜெயிக்க செய்வார். விசுவாசமா சொல்லி பாருங்க. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல பலனடைவாய். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் இயேசுவை. Just remember his presence. தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்புவேன். 100% நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Sing நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. நீங்க மாத்திரம் பாடுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சத்தமாக. Come on. Sing it out, church. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். இரண்டு கரங்களை உயர்த்தி sing it out. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. என்ன வந்தாலும் ஆண்டவரை நான் உம்மை நம்புவேன், உம்மை நான் விடேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். என்ன போராட்டங்கள் வந்தாலும் நேர்ந்தாலும் உம்மை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இயேசுவை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. கரங்களை நன்றாக தட்டி உம்மை மாத்திரம் நம்புவேன், உம்மை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. இந்த போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பார்க்காதீங்க. அதை விட பெரிய தேவனை பாருங்க. கண்கள் அவர் மேல இருக்கட்டும். கஷ்டங்கள் மேல கண்கள் அது மேல இருந்ததுன்னா அதெல்லாம் பெருசா தான் தெரியும். நம்ம மூழ்கிறது போல இருக்கும். ஆனால் தேவனை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பேதுரு எப்படி அவர் ஆண்டவர் மேல கண்ணு ஏசப்பா மேல இருந்த வரைக்கும் தண்ணி மேல நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீரின் மேல் நடக்க செய்த தேவன் உங்களையும்
எல்லா விதமான கஷ்டங்களை தாண்ட செய்வார். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். ஆமென். எத்தனை அழகான வார்த்தைகள். கர்த்தர் உங்களை அப்படியே ஜெயிக்க செய்வார். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு வேதனையோடு கூட வந்திருக்கலாம், இல்ல சரீரத்துல ஒரு பலவீனமா இருக்கலாம். கர்த்தர் யெகோவா ராஃபா நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த யெகோவா ராஃபா என்னோட தேவனாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? தாமுதீங்க. Believe it in Jesus name. உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவர். நீங்க யெகோவா ராஃபா என்று உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆசையாய் சொல்லி கூப்பிடும் பொழுது, தேவனே என்னை வந்து பாருங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் இறங்கி உங்களுக்கு செய்யாம போயிடுவாரா என்ன? அவர் பார்க்கறதெல்லாம் ஒரு உண்மையான இருதயத்தோடு கூட விசுவாசத்தோட கூட நீங்க கூப்பிடுறீங்களான்னு தான் அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசமா நான் கூப்பிடுறேன்? என்ன விதமான வேதனையா இருந்தாலும், whatever might be the pain, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், எது உங்களை குத்தி கொண்டு இருக்கிறது, அப்படி மனசா இருக்கலாம், இல்ல மைண்ட் அளவில் வேலை ஏதாவது ஒரு காரியம் உங்களை குத்திக்கிட்டே இருக்கா, அவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சுகப்படுத்த வல்லவர். அவர் யெகோவா ராஃபா. இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுடைய ரணங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டலாம். சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையை எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. சமாதானத்தை கொடுக்கும் தேவன். சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? கர்த்தரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே. கரங்களை அசைத்து come on everyone. குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார்? நான் நம்பும் கன்மலை அவர் ஒருவரே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே
விசுவாசிக்கிறீங்க? பாடின வேளையிலே கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறாருங்க. Wherever you had needed a healing, he has healed you in Jesus name. Hallelujah. Hallelujah. நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே இருக்குங்க. நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கு. தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிரசன்னம் வந்து நம்மை மூடுகிறது, ஆட்கொள்கிறது. இந்த பழைய ஏற்பாடுல பிரசன்னம்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும், அந்த கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி God Emmanuel with us. Amen. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. பாவிகளுக்காகவே இறங்கி வந்த தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்காக எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பிரசன்னம் வேணும்னு சொல்றீங்க? இன்னும் அதிகமாய் பிரசன்னம் தான் என்னை இதுவரையிலும் தாங்கிட்டு ஆண்டவரே. ஒரு பிரசன்னம் தான் என்னுடைய முகவரி, என்னுடைய தகுதியே, என்னை தகுதிப்படுத்தியதே உடைய பிரசன்னம் ஆண்டவரே. இந்த பாடலின் வரிகள் அப்படியாய் சொல்கிறது. நீர் இல்லாமல் நான் இல்லையே, எங்களோடு கூட எப்பொழுதுமே இருக்கிற தேவனே, எங்கள் மத்தியில் உலாவி வருகிற தேவனே. In Revelations chapter 21 verse 3 we read, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மில் வசிக்கிறார். நாம் செய்யும் ஆராதனையில் அவர் பிரியமாய் இருக்கிறார். உன்னோடு கூட வாழும் தேவனாக இருக்கிறார். You know, it is not we in God but God in us. Amen. தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உடைய பிரசன்னம் இதுவரையிலும் என்னோடு இருக்கிறதே, இனிமேலும் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தை நடத்தட்டும், என் பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் சொல்லி, பிரசன்னம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. I need more of your presence to hold me, to guide me, Lord. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. என்னை அழைத்த நாள் முதல் கொண்டு இதுவரையிலும் நடத்தினீரே ஆண்டவரே. விலகாத உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உடைந்த நாட்களில் என்னோடு கூட இருந்து என்னை தேற்றி வழி நடத்தினீரே, உடைய பிரசன்னத்திற்கு நன்றி. Thank you, Jesus. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே.
சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பது பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான். கரங்களை உயர்த்தி எஸ் லார்ட், உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆசையாய் வாய்களை திறந்து, ஓ உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. பிரசன்னம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான். பாடுகிற யாவருக்கும் அவருடைய பிரசன்னம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்கிறது, உங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. வாய்களை திறந்து கமான். உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நன்றி ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தியது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. என்னை நீதிமானாய் மாற்றியது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. விலை போகா என்னாயும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. ஒருவேளை சற்றேனும் தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஒரு வேலைக்கு ஒருவேளை உன் கூட சேர்ந்து இருக்கிறவங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறாரே. அவருடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறபடிதான். கரங்களை நன்றாக தட்டலாமா? இந்த பிரசனம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். மற்றவர்கள் எல்லாம் உன்னை பார்க்க வைப்பார், வியப்படை வைப்பார். நன்றி ஆண்டவரே. விலை போகா என்னாயும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்